தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாலை பிரதமரை சந்திக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட நாம் கேட்போம். பாஸ்கர் வணக்கம். எத்தனை மணி அளவில் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கு? எது குறித்தாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பதும் இன்னைக்கு நடைபெறுவதாக இருக்கு? விவரங்கள் என்ன? மோடி தலைமையில் இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது பிரதமர் மோடி தலைமையில நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்றிருக்கிறார். 2047ஆம் ஆண்டு இந்தியாவை வளர்ந்த நாடாக இலக்கு என்ற அடிப்படையில மாநிலங்களின் பங்கேற்பு குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. 10வது நிதி ஆயோக் கூட்டத்தினுடைய மைய கருத்தாக வளர்ந்த பாரதத்துக்கான இந்திய அணி 2047 என்ற வாசகம் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு பிறகு 4:30 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது கல்வி, ஜிஎஸ்டி மற்றும் பேரிடருக்கான நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியை கோர உள்ளார். அதே நேரத்துல மெட்ரோ ரயில்களுக்கான நிதியும் கோர உள்ளார். தமிழகத்துக்கான அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை கோர உள்ள தமிழக முதலமைச்சர் இந்த சந்திப்பின் மூலமாக தமிழகத்துல பல்வேறு விதமான மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், மாநில அரசால் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான நிதியை கோர உள்ளார். அந்த வகையில 4:30 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தமிழக முதலமைச்சர் சந்திக்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை விமான நிலையத்துல சென்னைக்கு புறப்படுவதற்கு முன்னதாக 6:30 மணி அளவில் செய்தியாளர்களை சந்தித்து பாரத பிரதமரிடம் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது என்பது குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளிக்க உள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.